okay, yeah. You can do two things. Bath inside, come outside, take bath one more time. Oh, Outside. There's a hand pump. okay. வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஹெதர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது கங்கா ரிவர். இப்போது தண்ணி வந்து நல்லா நிறைஞ்சி போகுது. ஏன்னா ரெய்னி சீசன் அதிகமாக இருக்கிறதால நல்லா நிறைஞ்சி போகிறதுனால பார்க்க முடியுது. கிட்ட வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி போயிட்டுருக்குது. அஞ்சு பேர் அங்கே எல்லாம் குளிக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க இந்த பக்கத்தில். அந்த இருந்த ஜூமில் காட்டுறேன். வணக்கம். நாம் இப்போ ஹெதர்பூர் அப்படின்ற இடத்துல இருந்துகிட்ருக்குறோம். பெரிய ஒரு கங்கா ரிவர் ஒன்று கிராஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஒரு சின்ன ஹோட்டல்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சோளம் எல்லாமே கிடைக்குது. சோளம், சிப்ஸு, குல்ச்சான்னு சொல்லுவாங்க. இது குல்ச்சா அது மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க. இப்போ தண்ணி நிறையா போயிட்டுருக்குறது நம்மளால் பார்க்க முடியுது. பையா சாப்பிட்னுக்கிறாங்க. நம்ம ஊரில் இது வந்து பக்கோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கோடா இருக்குது. சரி, இப்போ அந்த இடத்துல நான் போய் காட்டுறேன். தண்ணி நிறைஞ்சி போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா நிறைஞ்சி ஃபுல்லாக போயிட்டுருக்குது. பாருங்க. இப்படி போனால் மீரட், இப்படி போனால் நைனிடால் போகிற ரூட் இது. சில பேர் இங்கே வந்து அந்த அவங்க கங்காவில் இறங்கி குளிச்சுட்டு அவங்க பூஜை பண்ணிவிட்டு மாதிரிலாம் போகிறாங்க. ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் தான். இப்போ தண்ணி நிறையா போகிறதால இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு குளிக்கிறாங்க. என்ன சொன்னது போல் உள்ளே உட்காரத்துக்கு நல்லா வசதியாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது. அந்த தண்ணியை வந்து எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வேண்டிக்கிறதுக்காக வச்சுருக்கிற கேன் வாங்கி அந்த தண்ணியை அங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு வேண்டிப்பாங்க. ஒரு பெரிய டேம் மாதிரி தான் இருக்குது. நிறையா போயிட்டு தண்ணி வரதால ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. பார்ப்போம். உள்ளே இறங்கி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. உள்ளே இறங்கினாக்கா நம்ம ஷூ செப்பல்லாம் வந்து அவுத்து வச்சுட்டு போகணுன்னதால நம்ம இறங்கலை. அப்படியே மேலே இருந்து பார்க்குறோம். தூரமாக இருக்காங்க.
நல்லா நிறைஞ்சி வரது நம்மளால் பார்க்க முடியும். நல்லா நிறைஞ்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி படிக்கட்டில் இங்கே படிக்கட்டில் இறங்கும்போது நம்ம ஷூ செப்பல் இதெல்லாம் போட்டுட்டு இறங்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு புனிதமாக கருறதால அது இறங்கக்கூடாதுன்றாங்க. இறங்கிட்டு இப்படி பாதுகாப்பாக குளிக்கிறாங்க. அங்கே வந்து தீ எரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த கற்பூரம் மாதிரி ஏற்றி அவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இது ஒரு இப்போ நிறைய மழை பெய்யறதால தண்ணி வந்து அழுக்காக இருக்குது. தண்ணி கிளம்புன்னு சொல்லுவாங்களே, அழுக்காக இருக்குது. இப்போ ரோடு போட்டுட்ருக்குறாங்க. இது இன்னொரு பைபாஸ் ரோடு, நேஷ்னல் ஹைவேவோட ரோடு போட்டிருக்காங்க. இது ஓல்டு ரோடு. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஓல்டு ரோடு. ஏற்கனவே சொன்னது போல் அந்த எண்டில் வந்து ஒரு பேர்ட் சென்சுரி ஒன்று இருக்குது. ஒரு பறவைகள் சரணாலயம் சின்னதாக வச்சுருக்குறாங்க. நம்ம டைம் இல்லாதால் அங்கே போகல. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா நம்ம இந்த கங்காவை பார்க்குறது ரொம்ப சில இடங்களில் தண்ணி குறைவாக இருக்கும். டெல்லியில் தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது. யமுனை இங்கே கங்கா ரிவர் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்துட்டால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே இங்கே அவைலபிளாக. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டும் நைட் நேரம் லைட் இருக்குது. என்னென்னா இந்த பகுதியில் வந்து இரவு நேரத்தில் வர்றது பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது சரியாக இருக்காது. ஏன்னா இன்டீரியல் ரோடுன்றதால சரியான ஒரு முறையில் பாதுகாப்பு இருக்காது. ரோடு அங்கங்கே போட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுலையும் சரி வராது அப்படின்றாங்க. ஒருவேளை நம்ம இந்த இறங்கி குளிச்சுட்டு நம்ம திருநள்ளாறுலாம் போகிறப்ப இப்படி குளிச்சுட்டு துணி மாத்திரமா மேபி துணி மாத்திரத்துக்கு துண்டு, கர்ச்சீஃப், இன்னர்லாம் வச்சுருக்குறாங்க. இதை வேண்டினுக்கிறாங்களா, ஏற்றி வேண்டிக்கிறாங்க பாருங்கள், ஏற்றி வேண்டிக்கிறாங்க. வழக்கம் போல் ஹோட்டலு, சின்ன எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் தான். நம்ம அப்படி போகிறப்ப இந்த இடம் தண்ணி நிறையா இருந்ததால் இப்படி வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். எல்லோரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அவங்க அந்த ஏன்னா இதில் குளித்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பாவம் போகன்றது ஒரு நம்பிக்கை. தண்ணி வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக வச்சுக்கிற கேன் அது இருக்கிற கேன். கிட்ட காட்டுறேன் பாருங்கள், தண்ணி நிறையா போகிறத. இந்த அளவு போட்டிருக்காங்க பாருங்கள், 50 இருக்குது. எனக்கு தெரியுது. அங்கே போக 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 அந்த 50 மொழிகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி போகிறத நம்மளால் பார்க்க முடியாது. எல்லோரும் மணிகள், பாசிகள் எல்லாம் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்க்கலாம். இதனுடைய மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய். ஹாய்.